வணக்கம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி ஒரு இட்லி செய்ய போகிறோம். வித்தியாசமான இட்லிங்க. கொத்தமல்லி சேர்த்து நம்ம செய்ய போகிற இந்த இட்லி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை நாம் பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கொத்தமல்லி இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 ஆழாக்கு இட்லி அரிசி போட்டுக்கலாங்க. நம்ம இட்லி அரிசியில் தான் நான் இதை செய்ய போகிறேன். இதை நல்லா கழுவி நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா 4-5 மணி நேரம் ஊறணுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் அரை ஆழாக்குக்கு கொஞ்சம் மேலே நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இதை நம்ம கழுவி ஊற வைக்கணும். இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு பிறகு நம்ம உளுத்தம்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு அரைச்சோன்னா நமக்கு மிக்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் முதல்ல உளுத்தம்பருப்பு தான் அரைப்பேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு, பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது ஊற வச்ச அரிசியும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. நான் உப்பு போட்டு தான் நான் கரைச்சி எடுத்துப்பேன். ஏன்னா என் கையில் உப்பு போட்டால் தான் புளிச்சு வரும். அதனால் நான் உப்பு போட்டு தான் நான் கரைச்சி வைப்பேன். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா 1 நிமிஷம் எல்லாம் நல்லா கலந்து வரா மாதிரி கலந்து விடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது நாளைக்கு காலையில் எப்படி பொங்கி வருதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இப்போ அடுத்த நாள் காலையில் இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நாம் வெறும் இதில் உளுத்தம்பருப்பும் இட்லி அரிசியும் தாங்க சேர்த்து அரைச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி இருக்குது. நாம் இதை சமையல் சோடாலாம் சேர்க்காமல் இப்போ நேரடியாக நம்ம இட்லி பண்ண போகிறோம். கொத்தமல்லி இட்லி செய்யறதுக்காக நல்ல 1 பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாவும் 1 துண்டு இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் நம்ம அதிகம் வேண்டாம். 1 பச்சை மிளகாவும் இந்த அளவு இஞ்சியும் போதும். இப்போ கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக வரும். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்காங்க. உப்பும் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். நாம் இப்போ இந்த இட்லிக்கு தேவையான அளவு மாவு மட்டும்தாங்க எடுத்துக்கணும். நான் ஒரு 10 இட்லிக்கு தேவையான மாவு எடுத்திருக்கேன். அதில் நாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக நல்லா சூப்பராக வருது. நல்லா வாசமாக இருக்கும். பச்சை வாசனைலாம் வராது. இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். 10 இட்லிக்கு தேவையான அளவு தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான இட்லி தட்டில் எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இட்லியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் தேவையான தட்டுங்களில். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. எவ்வளோ கலர்ஃபுல் நல்லா இருக்குது. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இந்த இட்லி. பாருங்கள் இப்போ இட்லி எல்லாம் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் தேவையான கார சட்னி அரைச்சிருக்கேங்க. காரமாக இருந்தால் தான் இந்த இட்லிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சாஃப்டான இட்லிங்க இது. நம்ம சமையல் சோடா எதுவுமே சேர்க்காத ரொம்ப ஹெல்த்தியான இட்லிங்க இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.